மகேஷா மகேஷ கட்டிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா? எங்களுக்கெல்லாம் சம்மதம், உனக்கு சம்மதமா? சரி, இந்த பொண்ணு சிந்துமதியை கட்டிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமாப்பா? அம்மா அப்பா சொல்லி கேட்டுட்டான்னு சொல்லிட்டு சம்மதமா? சம்மதம் சொல்லி மொத்தத்துல நீ சம்மதம் எதுக்கு நாங்க உங்க ரெண்டு பேரும் கேட்கறோம்னா, அம்மா அப்பாவுக்கு கட்டிட்டு போய் ஒரு வருஷத்துக்கு 2 வருஷம் கொண்டாடி விரட்டுனா நீ விரட்ட மாட்டேன். கொண்டாடி விட்டுருங்க. உன் மனசுக்கு பிடிச்சாதான் கட்டணும். மாப்பிள்ளையோட அப்பா அம்மா ஏமா சின்ன பொண்ணு மாமியார் மருமக சட்டத்தை வீட்டுக்கு வரும். மகளா நினைச்சு பாத்துக்கணும். சரிங்களா? ஏப்பா சிப்பதே ஏதாவது பிரச்சனைனா அவங்களாம் நம்ம சொந்தக்காராங்க அங்கேதான் சொல்லணும். பிரச்சனை வராது, வரக்கூடாதுன்னு நம்ம செய்வோம். பிரச்சனைனா அங்கேதான் சொல்லணும். மாமியார் எது பேசிருந்தாலும் நீ தான் அனுசரிச்சு மாட்டணும். சரியா? பார்க்க மாத்தலாமா? மாத்தலாமா? மழை வந்தா இங்க நெஞ்செல்லாம் கொண்டாட்டம், சோடி சேர்ந்தா இந்த ஊரெல்லாம் கொண்டாட்டம். அட, இந்த கிராமத்து ஸ்டைல் நிச்சயதார்த்தம் வேற லெவல்ல இருக்கே. இந்த கல்யாணத்துல விருப்பமானு மாப்பிள்ளை பொண்ணு கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சட்டையே மாத்திருக்காங்க. உண்மையிலேயே கிராமத்துல இப்படிதான் நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்களா? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நம்மளும் நிறைய என்கேஜ்மெண்ட்லாம் பார்த்திருப்போம். பொண்ணு வீட்டு சைடு, மாப்பிள்ளை வீட்டு சைடு எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, பத்திரிக்கை படிப்பாங்க, அதுக்கப்புறமா சம்மதமான ஒரு வார்த்தை கேட்டு அப்படியே முடிச்சிருவாங்க. ஆனா இங்கேயும் அதுதாங்க மோர் ஓவர் நடந்திருக்கு. பட் ஆனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா இருக்கு. அந்த சபையில இருக்கிற எல்லாருமே எல்லார்கிட்டையும் வெளிப்படையா பேசிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு கிட்ட கேக்குறாங்க சம்மதமானு, அப்புறம் மாப்பிள்ளை கிட்ட கேக்குறாங்க உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான்ப்பா கல்யாணம், நாளைக்கு அம்மாவுக்கு பிடிக்கல அதனால நான் பொண்ணு அனுப்புறேன் அப்படிலாம் கதை சொல்லக்கூடாது. அதே மாதிரி மருமக வரா நீதாமா பெரிய மனசு பண்ணி விட்டு கொடுத்து போனோன்னு மாமியார் கிட்டையும் பொது சபையிலேயே சொல்லி சம்மதமும் வாங்கிடுறாங்க. இது நல்லா இருக்கேப்பா. ஏன்னா நாளைக்கு குடும்பத்துல அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஏதாவது மனஸ்தாபம் வந்துச்சுன்னா கூட இதெல்லாம் அவங்களுக்கு மைண்டுக்கு வரும். நம்ம இந்த மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு மருமகள் சைடும் சரி, மாமியார் சைடும் சரி, 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த நிச்சயதார்த்தம் அவ்வளோ அழகா எளிமையா நடந்திருக்கு. இந்த வீடியோ பலருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேனப்பன் பெரிய கருப்பன் அப்படின்றவரு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.